ஹலோ விஐபிஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது எல்லாருமே நம்ம ஸ்கூல்லையே படிச்சிருப்போம். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு, கூட்டு வட்டி அப்படிங்கிறத. ஆனால் இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்களேன், நம்ம வாங்குகிற லோன்லேயும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நம்ம எப்பொழுதுமே என்ன செய்வோம், ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பயந்துட்டு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் லோன் வாங்கும்போது மட்டும் ஒரு லாங் பீரியடு லோன் வாங்குவோம். அதாவது இஎம்ஐ குறைச்சலாக தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாங் பீரியடு லோன் வாங்குவோம். அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு இப்போ ஒர்க்கிங்ஸாக பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறது. அது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 5 lakhs வந்து குமுலேட்டிவ் டெபாசிட்டாக போடுறீங்க. 7% இருக்குது, ஒரு 5 வருஷம் போடுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வரும்? 2,07,000 ரிட்டர்ன் வரும் 5 லட்ச ரூபாய்க்கு. இதை நீங்கள் ஒரு 10 வருஷம் போடுறீங்க, என்ன ஆகும்? டபுள் ஆகிடும். நீங்கள் போட்ட அமௌண்ட் 5 லட்சம் தான், ஆனால் என்ன ஆகுது பாருங்கள், அமௌண்ட்டு டபுள் ஆகுது. அதாவது 5 வருஷத்தில் ஒரு 2 லட்சம் தான் கிடச்சிது. இப்போ என்ன ஆகுது, இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணவும் டபுள் ஆகுது. இதாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெறும் 35,000 இன்ட்ரெஸ்ட் வந்தது. 10வது வருஷத்தில் உங்களுக்கு 67,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கிது. அதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு குமுலேட்டிவாக ஆகிட்டே போகுது. இதே நீங்கள் 5 வருஷத்தில் எவ்வளோ கிடச்சிது? வெறும் 2 லட்சம் தான். அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 3 லட்ச ரூபா அடிஷ்னலாக கிடைக்கிது. ஸோ என்ன ஆகுது, நீங்கள் போட்ட அமௌண்ட்டு டபுள் ஆகுது. இதாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது இன்னும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள், இன்னும் 1,50,000 லட்ச ரூபா அதிகமாக கிடைக்கிது. எவ்வளவு? 2 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு 1,50,000 லட்ச ரூபா அதிகமாக கிடைக்கிது. இந்த 1,50,000 லட்ச ரூபா அதிகமாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பீரியடில் ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். 60, 1, 40 4.5 வருஷம் போல் வெயிட் பண்ணால் தான் இந்த 1,50,000 லட்ச ரூபா கிடச்சிது. ஆனால் இங்கே என்னாச்சு, 2 வருஷத்தில் உங்களுக்கு 1,50,000 லட்ச ரூபா கிடைக்கிது. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது. இது வந்து டெபாசிட்டுக்கு. இதே நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்க, ஒரு பேசிக்காக ஒரு லோன் கால்குலேஷன் போடுவோம். ஒரு பேங்க்கில் ஒரு 20 lakhs போல் ஒரு லோன் எடுக்கிறீங்க. ஒரு 8% வச்சுப்போம், ஒரு ஹவுசிங் லோன் வச்சுப்போம். நீங்கள் ஒரு 25 வருஷம் கட்டுறதா இல்லை 20 வருஷம் கட்டுறதா, நீங்கள் ஒரு 20 years டேர்ம் போட்டு நீங்கள் லோன் வாங்குறீங்க. எவ்வளவு? 20 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க. நீங்கள் எவ்வளோ ரூபா இஎம்ஐ கட்ட போகிறீங்க? 16,000 ரூபா கட்டுவீங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், 20 lakhsக்கு நீங்கள் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 20 lakhs, அதாவது டபுள் மடங்கு கட்டுறீங்க. இதுவுமே ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் தானுங்க. ஆனால் நம்ம எல்லாருமே என்ன செய்வோம், டெபாசிட்ஸ் தான் காம்பவுண்டிங் பார்க்குறோம். லோனுக்கும் எப்படி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போடுதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு மாற்றுறீங்க, லோன் டேர்மை குறைச்ச பீரியடாக மாற்றிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கிது பாருங்கள். 14,40,300 தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க. அதாவது ஏற்கனவே 20க்கு 20 லட்ச ரூபா வட்டி கட்டிங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ரூபா மிச்சம் ஆகுது? 6 லட்ச ரூபா மிச்சம் ஆகுது. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது என்ன ஆகுது, வாங்கின லோன் அமௌண்ட்டுக்கு நீங்கள் கட்ட போகிற ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? ரெண்டுத்துக்கும் ஒன்றாவே தான் இருக்கும். அதே 13,000 தான் வரப்போகுது. ஆனால் நீங்கள் கட்டுற பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது பீரியடு குறையும் போது என்ன ஆகும், பிரின்சிபல் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மந்த் எண்டு பேலன்ஸுங்கிறது கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்ட் பெய்டு பண்ணுறது உங்களுக்கு கம்மியாகவே வரும். ஸோ உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லோ பீரியடாக வாங்குறீங்க, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லோ டேர்மாக லோன் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் பெனிஃபிட் அனுபவிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் லாங் டேர்மாக போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் தான் தேவையில்லாமல் உங்கள் லோனுக்கு அதிகப்படியான நீங்கள் கூட்டு வட்டி கட்டுற அளவுக்கு ஆகும். ஸோ நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், பேங்க்கில் போய் ஒரு பேங்க்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை போய் ஒரு ஷார்ட் டேர்மாகவும், ஒரு லோன் வாங்கும்போது என்ன பண்ணுறோம், அதை லாங் டேர்மாகவும் வாங்குகிறோம். நீங்கள் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை அனுபவிக்கணும், நீங்கள் ஷார்ட் பீரியடில் உங்கள் கோலை வந்து 1 crore ரீச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க.
இல்லை உங்களுடைய ஷார்ட் டேர்மில் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். லோன் வாங்கும்போது ஷார்ட் டேர்மாக லோன் வாங்கணும். அதே டெபாசிட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணும்போது என்ன செய்யணும், நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். எப்போதுமே நம்ம செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு பாதியிலேயே கிட் பண்ணி வெளியில் வந்துடுவோம். ஆனால் லோன் வாங்கும்போது மட்டும் என்னால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு டேர்மை லாங் டேர்மாக எவ்வளோக்கு எவ்வளோ லாங் டேர்மாக வாங்க முடியுமோ அவ்வளோ டேர்ம் வாங்குவோம். இதை நீங்கள் மாற்றினாலே உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு 1 crore ஆகணும், சீக்கிரமாக கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பவரை புரிஞ்சிட்டாலே நீங்கள் சீக்கிரமாக உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணவே முடியும். இதை மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ லோனை ஷார்ட் டேர்மாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்மாகவோ நீங்கள் மாற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.